வணக்கம் and welcome to my YouTube channel. This is the Uncreative. Welcome to Great Kirikalan Magic Show. இன்னைக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மூளையை கசக்கி பிழிஞ்சு ஒரு டாபிக் எடுத்து வந்திருக்கேனான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இன்னைக்கு அதே போல வந்துட்டு பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ நேத்து வந்துட்டு ஒரு சூப்பர் ஃபன்னியான ஒரு எபிசோடு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும், சண்டை ஆக்சுவலி இருந்துச்சு. சாண்ட்ரா எப்பயும் போல வந்துட்டு உரண்டு இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து கூட்டமா உட்காந்து நைட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ நைட் ஆனால் இழுத்து போதி தூங்குறது இல்லையா, சும்மா நீ பேசுறதுக்கு எதனா உன் வீடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைட்ஸ் இருந்துச்சு. பட் பிக் பாஸ்லயே நேத்து ஒரு சூப்பரா 9லயே ஒரு சூப்பர் ஃபன்னியான எபிசோட்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி என்ன ஒரு புது வகையான ஒரு டாஸ்க் எடுத்து வந்தாங்க. என்னன்னா, 2 பேர் வந்து வெளியில கண்டுபிடிக்கணும், 2 பேர் வந்து உள்ள டான்ஸ் ஆடுறதுக்கு போவாங்க. ஸோ அதை வந்து இவங்களுக்கு எல்இடி டிவில போடுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஆக்ஷன்ஸ் ஆர் எல்ஸ் ஹூக் ஸ்டெப்ஸ் மட்டும் வச்சுமே இவங்க இருக்கிறவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆடினே இருப்போம் டீம்ல இருந்து வந்துட்டு விக்ரம் அண்ட் அரோரா வந்து உள்ள போயிருந்தாங்க. சுபிக்ஷா அண்ட் எஃப்ஜே வந்து வெளியில கண்டுபிடிக்கிறதுக்கு இருந்தாங்க. இது மூளையா இல்ல களிமண்ல செஞ்சு ஒட்டி வச்சிருக்காங்களான்னு கேட்கணும்னு தோணுச்சு. பட் நம்ம அப்படி கேட்க முடியாது. அஃப்கோர்ஸ் நமக்குமே டக்குன்னு நமக்கு எல்லா படம் பேரும் பாட்டு பேரும் தெரியும். பட் அம்சரா விளையாடும் போது டக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக் ஆயிருக்கு. அவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்திருக்கு. எவ்வளவு நேரத்துக்கு இருந்திருக்குன்னா 1.5 மணி நேரத்துக்கு இருந்திருக்குங்க. எஸ், ஒரே பாட்டை வந்துட்டு விக்ரமும் அரோராவும் வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஒரு 1 hour கிட்ட வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அது என்ன பாட்டுங்கன்னா, சிங்குச்சான் சிங்கு சிங்குச்சான் சிங்குச்சான் சிங்கு சிங்குச்சான். எஸ், அந்த பாட்டு தான். எஸ், இந்த வருஷம் வந்து எப்படி தக் லைஃப் வந்து நம்மளோட எல்லாரோட மன நிம்மதியும் கெடுத்துட்டு நம்மளோட பர்சுக்கு வேட்டு வச்சதோ, அந்த மாதிரி நம்ம கூட இஃப் இன் கேஸ் நம்ம மறந்துடலாம் அந்த படத்தையும் அந்த பாடல்களையும் வந்து. ஆனா விக்ரமுக்கும் அரோராவுக்கும் இனிமே செத்தாலும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பாட்டுக்கு ஆடிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன புரியல, நான் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க அவங்க. வேற எந்தெந்த பாட்டும் இந்த உலகத்துல தேடி கண்டுபிடிச்சு என்ன எம்ஜிஆர் சிவாஜி பீரியட்ல எல்லாம் போய் பாடுறாங்க. பட் சிம்பிளா இந்த சிங்குச்சான் சிங்குச்சான் சிங்குச்சான்ற அந்த ஒரு இதை மட்டும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. வீரம்ல இப்படி ஒரு ஸ்டெப் இருக்கு, சிங் சக்கான் சிங் சக்கான் சிங் சக்கான் சிங்கிடி சக்கான் அப்படின்ட்டு. இஃப் இன்கேஸ் அவங்க அதை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா ஓகே, சிங்குச்சான் அப்படின்னு கனெக்ட் பண்ணி எதாச்சும் கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். பட் இந்த சிங்குச்சான்றதுக்கு பக்கத்திலே வரல. எனக்கு புரியல, இப்படி 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 இன்னத்த அடிப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்படி 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 அடிக்கிறோம்னா அது கண்டிப்பா சிங்சாவா தானே இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு யோசிச்சு கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். பட் அங்க வந்து அவங்க பாடி ஆகுற அளவுக்கு பாடிலாம் தொங்கி போச்சு அவங்க 2 பேருக்கும். அரோரெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல உட்காந்துட்டாங்க. விக்ரம்லாம் உட்காந்துட்டாரு, சட்டைக்கட்டெல்லாம் கழட்டி போட்டு ஆடுறாங்க. அழுவாத குறை தான் வந்து, ஆனாலே இவங்க கண்டுபிடிக்கல. ஸோ பிக் பாஸே வந்து இன்னும் கொஞ்ச நேரம் போனா இவங்க 2 பேரும் ஸ்ட்ரக்சரை தூக்கி அனுப்பணும்ட்டு சரி போதும் இந்த பாடல் பின்னாடி வந்து வேணா செகண்டா என்ன பாட்டு போட்டாங்கன்னு சொன்னா சரி ஓகே, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு அப்படி போடு வந்து போட்டாங்க. பட் ஓகே, ஓரளவுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஹூக் ஸ்டெப் போட்டதால வந்து ஓரளவுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அப்படி போடு அந்த ஹூக் ஸ்டெப்பை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ தேர்டு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா கொடுத்துட்டாங்க. அவள் வருவாளா, ஓகே மைக்கு வந்து தூரமா போகுது. அவள் வருவாளா, இந்த ஸ்டெப் கண்டிப்பா எல்லா 90s கிட்க்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சூர்யா அவ்வளவு கியூட்டா ஆடி இருப்பாரு. ஆனா என்னமோ தெரியல, சுபிக்ஷாக்கு வந்துட்டு ஆல 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 நான் வந்தேன் கடலை ஆல அந்த பாட்டு தவிர வேற எந்த பாட்டுமே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி கடலை சுத்தி மட்டும் தான் அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த பாட்டு வந்து சூர்யாவோட பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க தெரியுமா? ஓகே, பேட் வேர்ட் கிடையாது. ஸோ அந்த பாட்டுலாம் வந்து பாடிட்டு இருக்காங்க. பட் இந்த பாட்டை வந்து கண்டுபிடிக்கல. பட் இவங்களை தவிர பின்னாடி இருந்த எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் எந்த பேனல செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி வேற யாருன்னா சபரி மாதிரி வந்திருந்தாங்கன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அந்த பாட்டையும் ரொம்ப நேரம் போட்டாங்க, இவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. சரி ஓகே, அடுத்த பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்படப்பம் ஓகே டிப்பம் டப்பம் அந்த பாட்டு வந்து போட்டாங்க. என்ன படம் அது வந்துட்டு விஜய் சேதுபதியோட ஒரு படம் இல்லையா, காத்து வாக்குல 2 காதல், அந்த படத்துல இருந்து போட்டாங்க. அது டக்குன்னு 30 செகண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டா நம்ம சுபிக்ஷா. அதுவும் வந்துட்டு அந்த ஹூக் ஸ்டெப் உங்களுக்காக ஒரு வாட்டி. ஸோ பைத்தியம்னு நினைப்பாங்க வந்து யாருன்னா என்ன பார்த்தாங்கன்னா. ஸோ அந்த பாட்டை வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே வந்து குஷி விக்ரமுக்கும் இவங்களுக்கும் வந்து ஆக்சுவலி இதுல ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். அரோரா வந்து அந்த அவள் வருவாள் அந்த சாங் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஆடிட்டு இருந்தாங்கல்ல, சம்மந்தம் இல்லாம அந்த பொண்ணு ஸ்டெப் போட்டுட்டு இருந்துச்சு. என்ன ஸ்டெப், இதுக்கும் அந்த பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. நானா கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், ஒருவேளை அவள் வருவாளோன்னு யோசிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5th தான் வந்து என்ன பாட்டு போட்டாங்கன்னா மட்டை.
லாஸ்டா அந்த கோட் படத்துல இருந்து த்ரிஷாவும் விஜயும் ஆடின அந்த மட்ட சாங் வந்துட்டு போட்டாங்க. ஸோ அதையும் வந்துட்டு ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலி அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு விஜயும் த்ரிஷாவும் நடிச்சு இந்த லேட்டஸ்டா வந்த ஒரு பாட்டு பட்டனா அந்த பாட்டு இங்க வரைக்கும் நிக்குது, ஆனா இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டை ஒரேடியா கண்டுபிடிச்சிட்டாங்க. மறுபடியும் அந்த பழைய பாடலை வந்து திருப்பியும் ஒரு வாட்டி போடும் பொழுது அந்த சிங்கு சிங்குச்சான் அந்த பாட்டை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. சத்தியமா அது கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். இவங்க 2 பேரும் ஆத்மா சாந்தடைஞ்சே இருக்காது. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த ஃபைனல் 2.5 hours கிட்ட வந்து இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடி இருந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு விக்ரம் அண்ட் அரோரா. ஸோ செம ஃபன்னியா இருந்துச்சு. பட் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல. அந்த பாட்ட திருப்பி 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 அந்த திவாகர் ஸ்டைல சொல்லலாம். இன்னைக்கு செத்தவன் நாளைக்கு சாவான், நாளைக்கு செத்தவன் நாளைக்கு சாவான், நாளைக்கு சாவான். செத்துக்கிட்டே இருப்பான் அம்மா வாத்தி. அந்த மாதிரி திருப்பி 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 போட்டுட்டே இருந்தாங்க அந்த பாடல. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. பட் ஓகே. பட் சுபிக்ஷா வந்து ஏல ஏல வால அந்த பாடல்களை தவிர்த்து மத்த பாடல்களும் கேட்டிருந்தா இந்த ரவுண்ட் வந்து கொஞ்சமே ஈஸியாவோ இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு தடவை இவங்க 2 பேருக்கு பதில் வேற 2 பேரை செலக்ட் பண்ணியிருந்தா இன்னுமே ஈஸியா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்க வந்து நேத்து எபிசோட ஃபுல்லி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கண்டிப்பா திருப்பியும் வந்துட்டு அதே டாஸ்க் தான் நடக்கும். ஸோ இன்னைக்கு வந்து எந்த டீம் போறாங்க, யார் ஈஸியா கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பா நீங்க பாத்துருவீங்க. பட் என்னோட ஸ்டைல நான் நாளைக்கு வந்து சொல்றேன். அன்டில் தென் டாடா பாய்.